ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனியில் வந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, மீன் குழம்பு மசாலா, கறி குழம்பு மசாலா எல்லாமே தனியாக போடுறோம். காஷ்மீர் சில்லி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட இப்போ வந்து புது வரவை வந்து நம்ம இட்லி பொடியும் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 2 கிலோ இட்லி பொடி செய்கிறதுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், காயப்பொடி, நல்ல மிளகு, அரிசி, பாசிப்பருப்பு, உருட்டுளுந்து கொஞ்சம் எடுத்துருக்கு, துவரம்பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் எல்லா பொருளையும் வறுத்து ஒரு பக்குவத்தில் வறுத்து நம்ம கொஞ்சமாக ஆற வச்சுக்கிட்டு பொடித்தோம்னா பொடி நல்லா அழகாட்டு வரும். கொஞ்சம் கெட்டும் போகாது. நம்ம ஆற வச்சு கொஞ்சம் பொடிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட் சூட்டில் இன்னும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. உப்பையுமே வந்து அது கூடயே போட்டு வறுத்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் பொடி திரிக்கிறது தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி மசால் பொடி, இட்லி பொடி வந்து ஹோம்மேட் எங்கள் வீட்டிலே நாங்கள் செய்கிறது. நாங்களே வாங்கி நாங்களே சுத்தம் பண்ணி செய்வோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிடலாம். லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸியில் போட்டு பொடி ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம வந்து பாக்கெட் போட்டு விற்றுக்கிடலாம். இட்லி பொடி வந்து ரொம்ப குறகுறான்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாட்டம் அரைக்கக்கூடாது. அந்த பக்குவத்தை காணிக்கிறதுக்காக தான் கையில் எடுத்து காணிக்கிறோம். மற்றபடி நாங்கள் வந்து ஹைஜீனிக்காக வந்து க்ளோஸ் போட்டு தான் எல்லாமே அடைச்சி ரெடி பண்ணுவோம். சூப்பரான ஒரு இட்லி பொடி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள்.